கடந்த நாள் கூட ஒரு தாயார் மிகவும் வேதனையோடு போன் பண்ணி அழுதாங்க தன் மகளுடைய காரியத்துக்காக. அதாவது குடும்ப உறவை பிரிக்கும்படியாக யார் உள்ள வந்தாலும், விசேஷமாய் புருஷன் மனைவி, ஒரு குடும்ப தேவன் முதல்ல ஏற்படுத்தின உறவே பெற்றோர் பிள்ளை உறவல்ல, மாமியார் மருமகள் உறவும் அல்ல, கணவன் மனைவி. இதான் ஃபர்ஸ்ட். ஃபேமிலினா இதான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் மீதி எல்லாமே. ஃபர்ஸ்ட் தான் ஆண்டவர் அப்படிதான். இதுக்குள்ள யார் பிரிவினையை கொண்டு வராங்களோ அது யாரா இருந்தாலும் அது யாருதான்? யாரு? சத்தமா சொல்லுங்க. நான் என்ன காட்டினேன்? ஏன் கையை காட்டினேன்? அப்போ சர்ப்பம் அது தந்திரம் உள்ளது. எனக்கு சொல்லக்கூடிய காரணங்கள்லாம் பாத்தீங்கன்னா, சாத்தான் எப்படி வந்தான் பாத்தீங்களா? ஏவாள்கிட்ட அந்த குடும்பத்துல ஒரு பெரிய ஒரு களையை விதைக்க, புருஷன மனைவியும் சேர்ந்து இருக்கும் போது வந்து பேசியிருக்க வேண்டியதானே? பேச மாட்டான். அப்படி இதான் பிரிவினையை கொண்டு வருகிற பிசாசின் தந்திரம். அவன் நல்லா தான் பேசினான் ஏவாள்கிட்ட. ஏவாளை கெடுத்தோ ஆதாம கெடுத்தோ அப்படி இல்லை. ஆனா பாத்தீங்கன்னா தனியா பேசிட்டு இருக்கான். தனியா வந்து பேசுவோம். ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும் போது அந்த சர்ப்பம் வந்து பேசியிருக்கலாம். இல்ல, தனியா பேசிட்டு நான் சொன்னேன்னு மட்டும். அப்ப எதுக்கு சொன்னீங்க? புருஷன் மனைவிக்கு இடையில பிரிவினையை யார் கொண்டு வந்தாலும் அதுக்கு பின்னாக இருப்பது சர்ப்பம். ஆமேன்லாம் ரொம்ப கம்மியாயிட்டு விழுங்கிட்டீங்களா? அல்லேலூயா. ஆமென்.